உங்களை சோலோ டிராவல் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அன்பிற்கு நன்றி. கடந்த வீடியோவில் நாம் உத்தர்காசி மற்றும் முக்பா கிராமத்திற்கு பயணப்பட்டோம். இந்த வீடியோவில் முக்பா கிராமத்தில் இருந்து கங்காதேவியை தரிசிக்க போகிறோம். வாருங்கள், சேர்ந்து பயணப்படலாம். கங்கோத்ரி தான் கங்கையின் இருப்பிடம் என கருதப்பட்டாலும் உண்மையிலே கங்கோத்ரியிலிருந்து 19 கிலோமீட்டர் தூரத்தில் கோமுக் என்று அழைக்கப்படும் பனிப்பாறையே கங்கையின் பிறப்பிடமாகும். சரி, நாம் இப்பொழுது கங்காதேவியின் வரலாறை பற்றி பார்ப்போம். பகீரதன் என்ற மன்னரின் தவத்தால் விண்ணிலிருந்து மண்ணுலகத்திற்கு கங்கை ஆறு வந்ததாக வரலாறு. இந்த கோயிலை நிர்மாணித்தவர் நேபாள ஜெனரல் அமர் சிங் தாப்பா. கங்காதேவிக்கு 6 மாசங்கள் மட்டுமே இந்த கோயிலில் பூஜை நடக்கும். அதாவது மே மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரை. இந்த கோயிலில் இருந்து சூரியன் அஸ்தமனத்தை பார்ப்பது மிகவும் அழகாகவும் அரிதாகவும் கிடைக்கும் சந்தோஷமான நிகழ்வாகும். அன்று என்னால் அதை பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்ல, வீனஸ் சுக்கிரன் கிரகத்தையும் என்னால் பார்க்க முடிந்தது. அந்த அனுபவத்தையும் நான் உங்களோடு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.